வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, பீட் கேப்பை வச்சு ஒரு இயர்ரிங் எப்படி செய்யலான்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கியர் ஒயர், கியர் லாக், 2 கோல்டு பீட் எடுத்து வச்சுருக்கேன், கொக்கி, பீட் கேப், பேக் ஃபினிஷ் பண்ணுறது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க, பீடை போடுங்க. ஒரு பீட் போட்டு 2 பக்கமும் பீட் கேப்பை போட்டு விடுவோம். இந்த முனையில் ஒன்று போடுங்க, மறுபக்கம் முனையில் ஒன்று போடுங்க. போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பேக் ஃபினிஷிங்கை நம்ம இதில் போட்டு விடலாம். இதில் ஹோல்ஸ் வரும், இந்த ஹோல்ஸை மாட்டி விடுங்க. தாமரை மாதிரி இருக்கிற பக்கம் மேலே வரணும். இது ஒரு இதழ் மாதிரி இருக்கும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கியர் லாக்கை கியர் ஒயரில் போட்டு விடுங்க. 2 சேர்த்து வச்சு போட்டு விடுங்க. பாருங்கள், போட்டாச்சு. இதை போட்டுட்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மூடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெட்டி விட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இதில் நம்ம கொக்கியை கனெக்ட் பண்ணி விட வேண்டியது தான். கொக்கி ஓப்பன் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். போட்டுட்டு இந்த கொக்கியை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் அவ்வளோதான், இயர்ரிங் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னொன்று செஞ்சு முடிச்சிடலாம். 2 செஞ்சு முடிச்சாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா. நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக அழகாக செஞ்சு போட்டுக்கலாம். கியர் ஒயர்லேயே பீட் கேப் வச்சு அழகாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.